வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நெக் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன தேவைன்னா ஒரு சீக்வென்ஸ் நீடில் ஆர் த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. தென் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு ஜரி த்ரெட் நீங்கள் என்ன காம்பினேஷன்ஸில் வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நார்மல் நீடில்லையே லாஸ்ட்டு சைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி தேவையான மெட்டீரியல்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டோன் செயின் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ எல்லா நெக் பேட்டர்னும் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். வேறு டிசைன்ஸ் எப்படி ஒரு நெக் பேட்டர்னுக்கு வைக்கலாம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இது மார்க்கிங் பென்சில்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நான் சும்மா ஒரு நெக் பேட்டர்ன் மாதிரி சின்னதாக ஃப்ரண்ட் நெக்கு ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக எப்பயுமே நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த பேட்டர்னோ இல்லை ஸ்லீவுக்கு பண்ணுறோன்னா எப்பயுமே செயின் ஸ்டிச் பேசிக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ செயின் ஸ்டிச் தான் அதோடைய லாஸ்ட் அட் தி எண்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். செயின் ஸ்டிச்சே இல்லாமல் நீங்கள் எடுத்தோடனே எல்லா பேட்டர்ன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பீட்ஸை லோட் பண்ணுறது இல்லை ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறது பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளவுஸ்க்கும் இந்த ஸ்டோனுக்கும் காம்பினேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னா செயின் ஸ்டிச்சோட தான் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பேட்டர்ன்ஸை. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று போட்டிருந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா 2 செயின் ஸ்டிச் நான் போட்டிருப்பேன். ஸோ போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை பீட்ஸ் லோட் பண்ணுறதோ நான் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேயும் சேம் தான். எப்பயுமே 2 to 3 நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷு. ஒன்று கூட போடலை, ஆனால் ஒன்று போட்டால் டீசெண்டாக இருக்காது. ஸோ 2 to 3 ஆர் 3 to 4 அது மாதிரி ஒரு ஆவரேஜில் போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும், சூப்பர் ஃபினிஷாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நான் செகண்ட் லேயர் ஃபில் பண்ணுறேன். ஸோ இது ஃபில் பண்ணி முடித்த உடனே நம்ம அடுத்தது என்னன்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றது. இன்னாட் போட்டு நான் இந்த செயின் ஸ்டிச் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நான் அந்த லாஸ்ட்டு நீடில்னு சொன்னேன்ல, நார்மல் நீடிலே லாஸ்ட்டு சைஸ். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா நான் நூல் கோர்த்துட்டேன். ஸோ நார்மலாக நூல் எப்படி நம்ம அந்த நார்மல் நீடில் கோர்ப்போமோ அது மாதிரி கோர்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா ஆன்டிக் பீட் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஆன்டிக் பீட் நான் அப்படியே அந்த நீடில் வழியாக லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நூலில் ஃபிக்ஸப் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸப் ஆனது பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது அந்த இது நம்ம நார்மலாக சீக்வென்ஸ் நீடில் வச்சே நம்ம பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப நம்ம லோட் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம லாக் போட்டு 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 பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே நார்மல் நீடில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பீச்சையும் ஒரே டைமில் உள்ளே கோர்த்து விட்டுடலாம். கோர்த்துட்டு இது மாதிரி நீடில் மேல் பக்கமாக எடுத்து இங்கே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வச்சதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 பீட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 பீட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் எடுத்துடுறேன். ஸோ மிச்சப்படி பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த பீட்ஸு. ஸோ முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா லாஸ்ட் பீட்ஸுக்கு முன்னாடி ஒரு லாக் மாதிரி சும்மா போட்டுடணும். திரும்பி அந்த நீடில் உள்ளேருந்து வெளியில் எடுத்து ஒரு லாக் மாதிரி போட்டு அதே மாதிரி ஒரு 2 பீட்ஸ்க்கு இன் பிட்வீன் நான் இங்கே வீடியோன்றதால நான் ஒரு 5 to 6 பீட்ஸ் தள்ளி தான் லாக் போடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 பீடுக்கு நடுவில் லாக் போடுங்க. நார்மலாக நார்மல் நீடில் எப்படி கீழேருந்து மேலே விட்டு ஆப்போசிட் சைடில் திரும்பி இப்படி வச்சு கீழே இருக்கும் இல்லை, அதே ப்ராசஸ் தான். நீங்கள் பார்த்திங்கனாலே புரியும். அப்பர்லேருந்து எடுத்து நான் டவுன்வர்ட்ஸாக திரும்பி ஆப்போசிட்டில் வச்சு இறக்குறேன்.
ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா வந்து அது ஃப்யூச்சரில் நம்ம அதை வாஷ் பண்ணும் போதோ இல்லை ஏதாச்சும் பட்டு இழுத்தாலோ அந்த பீட்ஸ் மட்டும் தான் உடைய சான்ஸ் இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஸ்டெப்ஸாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஒரு 2 பீட்ஸை விட்டு விட்டு போடுங்க. போட்டதுக்கப்புறம் வந்து அது எந்த மூமெண்ட்டும் இருக்காது. லெஃப்ட் அண்ட் ரைட் சும்மா நீங்கள் வந்து அது டச் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் அது ஆடுதா இல்லையான்ட்டு. அப்படி ஆடிச்சுன்னா வந்து அது ஸ்ட்ராங்காக நீங்கள் போடலைன்னு அர்த்தம். இதே ஆடாமல் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லாவே போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஸ்டோன் செயின் சொன்னல. ஸோ இது வந்து எப்பயுமே ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா மீட்டர் கணக்காக தான் வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் அது நிறைய ஒரு ரோலே வாங்கி வச்சுட்டா வந்து பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்டோன் செயின் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா லோட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அது ஏற்கனவே செயினை நமக்கு கொடுத்ததால வந்து ஈஸியாக ஃபிக்ஸப் பண்ணிட முடியும் க்ளூ போட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏற்ற மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் லாஸ்ட்டு எது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன்னா அங்கே வந்து நான் கட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ கட் பண்ண பிறகு அது ஒரு லேயராக வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து பேக் நெக்கு என்னால் வந்து எல்லாம் போட்டு காமிக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ரண்ட் நெக்குக்கு எப்படி போடலாம் அப்படின்றது வந்து நான் சிம்பிளாக வந்து காமிக்கிறேன். இதையே நீங்கள் வந்து பேக் நெக் ஒரு டிசைனாக வைக்கலாம். அப்படியே ஃப்ரண்ட் நெக்கு அந்த ஸ்லீவு எல்லாமே வந்து நீங்கள் இந்த காம்போலேயே வந்து நீங்கள் வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேயர் வந்து ஸ்டோன் செயின் வந்து நான் வைக்கிறேன். ஸோ வச்சா கொஞ்சம் திக்னஸ் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது வச்சதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் வந்து அந்த வித் வந்து அதிகமான மாதிரியாக இருக்குது பார்க்க. ஸோ அதனால் வந்து நான் 2 லேயர் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா நார்மலாக ஸ்டோன் இருக்குல்ல அந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் ஃபிக்ஸப் பண்ணுறேன். ஸோ இது எங்கே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரி வந்து இப்போ சப்போஸ் உங்களோட ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆர் க்ரீனிஷ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சாரீ வந்து எல்லோ வித் பிங்க் க்ரீன் வித் பிங்க் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி பிங்க் ஸ்டோன் வைக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக அந்த ப்ளவுஸில் எது வந்து ரொம்ப லோ கலரில் வருதோ அந்த வந்து நம்ம ஸ்டோனாக ஃபிக்ஸப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கான டிசைன் பேட்டர்ன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.